ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்னம் சமையலறை. இன்னைக்கு பாசிப்பருப்பு உட்காரை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கோம். இதை நல்லா வறுத்துக்கலாம். சூடான கடாயில் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு நெய்யில் அந்த முந்திரி பருப்பை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாய் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இதில் தான் வேக வச்சோம், குக்கரில் வைக்காமல். நல்லா இது மாதிரி நல்லா பூவாட்டம் வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ சூடான கடாயில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. இதில் ஒரு கப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி போட்டுக்கலாம்.